சென்னையில் ஐபிஎல் டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். கள்ளச்சந்தையில் ஐபிஎல் டிக்கெட் விற்பனை செய்ததாக 11 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சுப்பிரமணியன். சென்னையில் ஐபிஎல் டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக 11 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மொத்தம் 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஐபிஎல் போட்டி நடைபெறும் போதெல்லாம் கள்ளச்சந்தையில் ஐபிஎல் டிக்கெட் விற்பனை செய்வது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க திருவல்லிக்கேணி போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக சோதனை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளச்சந்தையில் அந்த டிக்கெட்டை விற்பனை செய்தது தெரிய வந்திருந்தது. ஏற்கனவே இதற்கு முன்பாக நடந்த போட்டிகளில் எல்லாம் மொத்தம் 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 25 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் கள்ளச்சந்தையில் நேற்று டிக்கெட் விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் 10 வழக்குகளை திருவல்லிக்கேணி போலீசார் பதிவு செய்து 11 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 34 டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.